ஹலோ ஆல், நான் இதுவரைக்கும் நிறைய எக் ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராகவும் வந்துச்சு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 2 பொட்டேட்டோவை நான் தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன், கிரேட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆனதுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 எக்கு நான் நல்லா சேர்த்திட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அப்புறம் பூண்டு இதையெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் லைட்டாக வணக்கிக்கிறேன். ஓரளவுக்கு வணங்கினாவே போதும். அதையும் அந்த மிக்ஸ்லேயே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கிறேன். காரம் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஒரு 2 ஸ்பூனுக்கு ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன், அரிசி மாவு எடுத்துகிட்டு இது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஒரு 3 to 4 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தவாவில் ஓரளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா அந்த ஸ்பூன்லேயே எடுத்து அந்த மிக்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். அதுக்கும் மேலே மறுபடியும் இதே மிக்ஸை அதே சீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பி போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் தவாவில் ஆயில் அப்படியே தான் இருந்துச்சு. இது பெருசாக ஆயில் இழுக்கலை. நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் சூப்பராக மைதாவும் இல்லாமல் பொட்டேட்டோ எக்கு மட்டும் வச்சு சூப்பரான பீஸா ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் ஸ்நாக்குக்கு எடுத்தாலும் சரி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தாலும் சரி 2 பீஸ் சாப்பிட்டாவே நல்லா ஹெவியாகவே இருக்கும். இது ஹெல்தி ஃபுட்டும் கூட. நீங்கள் எப்பாவது கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் டேஸ்ட்டு சூப்பர் அல்ட்டியாக இருந்துச்சு.